ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:15 சொல்கிறது, என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறேன். ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவனை பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக பயன்படுத்துவேன் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் என்ற வார்த்தையை மீண்டும் சிந்தித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே பல வகையான சுத்திகரிப்புகள் இருந்தன. இரத்தத்தை தெளித்து தீட்டுக்களை சுத்திகரித்தார்கள். லேவியராகமம் 16:19. சுத்திகரிக்கும்படி பாவ நிவிர்த்தி செய்தார்கள். லேவியராகமம் 16:30. தீட்டு கழுவும் ஜலத்தினால் சுத்திகரிக்கப்பட்டார்கள். என்னாகமம் 19:12. புதிய ஏற்பாட்டிலே மனசாட்சி சுத்திகரிப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எபிரேயர் 9:14. நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நமக்கு உண்டாக்கினார். எபிரேயர் 1:3. சுத்திகரித்துக் கொண்டால் உங்களை பரிசுத்தமுள்ள பாத்திரமாய் பயன்படுத்துவேன் என்பதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தமாகும். சுத்திகரிப்புக்கென்று வேதத்திலே ஒரு அதிகாரம் உண்டென்றால் அது சங்கீதம் 51 தான். அங்கே தாவீது 3 காரியங்களை நீக்கி சுத்திகரிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறார். 1, என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும் என்கிறார். 2, என் அக்கிரமங்கள் நீங்க என்னை முற்றிலும் கழுவும் என்கிறார். 3, என் பாவமற சுத்திகரியும் என்று கெஞ்சுகிறார். ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று கதறுகிறதை பாருங்கள். 51ஆம் சங்கீதம் 1, 2 மற்றும் 7ஆம் வசனங்கள். மோசேயினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிய நோக்கம் கொண்டிருந்தார். தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்திற்குள் கொண்டு போக வேண்டும் என்பதே அந்த நோக்கம். அந்த நோக்கத்திற்காக மோசேயை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்த வேண்டியதாயிற்று. உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். யாத்ராகமம் 3:5. பரிசுத்தமுள்ள தேவனுடைய பணிக்கு தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இருக்க வேண்டியது அவசியம். அதற்காக ஆண்டவர் 40 ஆண்டுகள் மோசேயை சுத்திகரித்தார். பார்வோனுடைய அரண்மனையில் மோசே கற்ற எல்லா வித்தைகளையும் மறந்தவராய் கர்த்தரையே சார்ந்து கொள்ளும்படி செய்தார். அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் உயர்த்துவதற்கு முன்பாக பரிசுத்தப்படுத்த சித்தமானார். நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 22:16. அப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட பவுல் எழுதுகிறார், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். 2 கொரிந்தியர் 7:1. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பல பயிற்சிகளின் வழியாக உங்களை நடத்தி சென்று கொண்டிருக்கலாம். நீண்ட நாட்கள் காத்திருக்கிறேன் என்று மனம் தொய்ந்து போகாதிருங்கள். அவர் உங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார் என்பதை விசுவாசித்து ஜெபத்துடன் காத்திருங்கள். இன்றைய நினைவிற்கு 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும்
நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 7 மற்றும் 8 அதிகாரங்கள், மாலை எபேசியர் 2 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களை பரிசுத்த பாத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.